வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல் இங்கே இருக்கேன். உங்கள் வஜ்ரவேல் பார்த்தீங்கன்னா கீழே தூங்கிட்டு இருக்காரு. என்ன தம்பி காலங்காத்தால் எந்திரிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னீங்கன்னா காலங்காத்தால மாதிரி இல்லைங்க, காலங்காத்தால தான். இப்போ நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 ஆகுதுங்க. என்ன 6:15க்கு எந்திரிச்சு உட்காந்துருக்கே தம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஆஃபீஸ்க்கு போயிருந்தாங்க வேறு ஊருக்கு. இன்றைக்கி தான் அப்பா ஊர்லேருந்து வர்றதுனால 2-3 விடயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் முதல்ல போய் அப்பாவை போய் நம்ம பிக்கப் பண்ண போவோம். அதுக்கப்புறமா நடக்கிறது அதுக்கப்புறமா பார்ப்போம். வாங்க போகலாம். நம்ம வந்து எப்பயுமே எப்படி வந்து ஒரு புல்லட்டு பாண்டியோ, நம்ம வந்து புல்லட்டு பாண்டி இல்லை, புல்லட்டுக்கு பதிலாக நம்ம வந்து ஈவி பாண்டி, சரிங்களா? எப்பயுமே எலக்ட்ரிக் பைக் தான் எடுப்போம். காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த துப்புலாம் சவுண்டு வந்துச்சுன்னா பிடிக்காதுன்னு இல்லை, பிடிக்கும். ஆனால் அமைதியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே ஒரு அமைதியான ஒரு கேரக்டர். வயிறு வந்து இந்த இருக்கும். அடுத்து வந்து நிலாவை நான் வந்து அடுத்து காட்டுறேன், அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு. இந்த பக்கம் வா, இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் வா. என்ன குட்டி போடல என்ன இங்கே பாருங்க. சரியான பல்பு ஆயிடுச்சு. ஆயிரம் நினச்சி வச்சிருந்தேன்னா இன்னைக்கு வந்து மாஸ் பண்ண போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் போய் எங்கே ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நின்று ட்ரெயின் எடுக்க போகிறோம்னு நினச்சேன். நான் வர்றப்ப அப்போ எதுக்கு ஸ்டேஷன் விட்டு வெளியே பாதி தூரம் நடந்து விட்டாங்க. சரி பரவாயில்ல, ஒன்றும் பண்ண முடியாது, சரி அப்படியே வண்டியில் ஏறுன்னு நான் அவங்களோட வண்டி கொடுத்துட்டு பின்னால் உட்காந்து ஜாலியாக வந்துட்டேன். நல்ல பிள்ளை ஆயிட்டியா நீ? நல்ல பிள்ளை ஆயிட்டியா? சரி இப்போ போய் வஜ்ர எழுப்ப போகிறோம். இன்னைக்கு ஒரு வேலை இருக்குது. அவன் எந்த கோலத்தில் படுத்திருக்கான்னு தெரியலையே. நான் நினச்ச மாதிரி தான் படுத்திருக்கான். அதாவது மேலே ஒன்று, சைடில் ஒன்று. காட்டுக்கு போனோம், எங்க இருக்குல்லையா? ஃபோன் எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியல. உன் ஃபோன் எடுத்து பாருங்க கொஞ்சம். கால்ஸ்ன்னு இருக்கு. நான் 2 தடவை கூப்பிட்டேன், 2 தடவை எடுக்கல. அச்சோ அச்சோ, உங்களை நம்பி ட்ரெயின்ல வந்தா வந்தேன்ல, கரெக்டாக பிக்கப் பண்ணேன். கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் இதான் நிலா. ரொம்ப நாள் கழிச்சு பாருங்க, எல்லாம் பக்கத்தில் பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துட்டிங்களா? நிலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த வீடியோ பார்க்காதீங்க. அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் நீயே நிலா வந்து இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதாவது எந்த அளவுக்கு ப்ரெக்னென்ட்னா நிறமாச கர்ப்பிணி. எந்த அளவுக்கு நிறமாச கர்ப்பிணினா இன்னைக்கு குட்டி போட்டுருவா அநேகமாக. எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, இன்னைக்கே போட்டுருவான்னு. என்னடி என்ன நிலா அடிப்பிச்சு. என்ன நடந்தாலும் நிலா வந்து ஒன்றும் பண்ண மாட்டா. வெளியே வந்து ஒருத்தவங்க கோலப்பொடி விற்கிறதுக்கு வருவாங்க. அப்போ அந்த ஸ்பீக்கர் வந்து வண்டியில் கட்டியிருப்பாங்க இல்லையா, ஒரு விற்கிறவங்களுமே அந்த மாதிரி அவங்க வந்து கோலப்பொடின்னு சொல்கிற மாதிரி கட்டிட்டு ஒரு ஃப்ளோவில் அது வந்து போயிட்டே இருக்கும். இந்த சத்தம் டெய்லி காலையில் விற்பார். டெய்லி காலையில் இவளுக்கு இதுதான் வேலை. வண்டி போச்சுன்னா சரியாயிருவா. இந்த சத்தம் கேட்குது அப்படின்னா இவளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நாங்கள் எத்தனை பேர் கூட இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு சவுண்டு போட்டே இருப்போம். நாங்கள் இல்லைன்னா அவ்வளோதான். அதாவது நாங்கள் காட்டுக்கு போகணுன்னு கிளம்பிட்டோம். ஒருத்தன் இப்போவே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். எப்படி? சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காருக்கு வந்தாச்சு. காருக்குள்ளே தான் இருக்கும். கார் வெளியே எடுக்கிறது பார்த்துருப்பீங்க. அந்த காரை வச்சு இப்போ எத்தனை கார் நான் போட்டேன்னு இப்போ கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார் பரிசு. சொல்லு தமிழில் கார். அப்பா நீங்கள் சொல்லாதீங்கப்பா. வாகனம், 4 சக்கர வாகனத்தை வெளியில். காரை தமிழில் சொல்லுங்க. சொல்லு. 4 சக்கர வாகனத்தை வெளியில் எடுத்து. 4 சக்கர வாகனம். அப்போ டிராக்டர் காருக்கு தமிழ் நீ சொல்லி. எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. மகிழுந்து. அதாவது நம்ம வந்து மகிழ்ந்து இதுல போறப்ப நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கணுமா. இந்த பக்கம் பார்த்து தான் ஏறணும். ரோட்டில் கிராஸ் ஏறுறதுக்கு முன்னாடி 2 பக்கமும் பார்த்துக்கோங்க. என்னது? அதாவது கனடால இருக்கப்ப நீ வந்து இவ்வளோ
சரியா? அப்போ வந்து நீ எல்லோ சொன்னாலும் கொஞ்சினாங்க, இப்படி சொன்னா தம்பி எங்களுக்கு தெரியாதா அப்போ வந்து குட்டி பையன். ஆமா, இப்ப லாஸ்ட் ஸ்டூடெண்ட். இப்போ வந்து அதான் என்னாலே அப்பப்ப நம்ப முடியாதுப்பா. அதாவது எத்தனை வருஷம் ஓடிருச்சு இந்த விளாக்ல. உண்மையிலேயே நான் நினைச்சது, நான் மனசு உனக்கு எவ்வளவு வயசு அதெல்லாம் கேட்காத வரும். சரி, பொண்ணு பார்க்க போறியா? பொண்ணு பார்க்க வயசு வந்துருச்சு. நீ தேவையில்லாத. சரி, நான் அப்போ 12 படிச்சுட்டு இருந்தேன் நான். 11 பாதியிலையும் 12 நான் சொல்றப்ப நான் வந்து 12ஆம் ஆண்டு படிக்கிறேன், என் தம்பி வந்து 7ஆம் ஆண்டு படிக்கிறான், 8ஆம் ஆண்டு படிக்கிறான் அப்படி சொல்லிட்டு 7ஆம் ஆண்டு தான் அப்ப 6, 7 தான் இருந்தா. இப்ப காலேஜ் முதலாம் ஆண்டு எனக்கு அதுதான் என்னடா அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. அப்பப்ப என் கூட இவனும் காலேஜுக்கு வரப்ப அப்பப்ப எனக்கே தோணும், இல்ல நீ அடுத்த கூட அவனும் வந்து கோர்ட்டுக்குலாம் வருவான். ஆமா, பேச்சு மாறிட்டோம். நல்லா வரண்டு இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம பார்த்து. இதுதான் தவறான விஷயம். ஒண்ணுமே இல்ல, இப்ப ஒண்ணுமே இல்ல. பெண்ணாக இருக்கணும், வயது சரியாக ஒண்ணுமே இல்ல. ஒரு பொண்ணு அப்பதாக்கு இப்ப போன் அடிச்சு அப்பதான் வஜ்ர் ஏதோ சொல்றா அப்படின்னு சொன்னா வச்சுக்க, கிளி 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 அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ ஒண்ணுமே சொல்ல முடியாது. சொல்லவா? சரிதா? ஆக்சுவலா நிறைய இது வந்து உண்மையை மனசு விட்டு சொல்லணும்னா நம்ம விளாக்ல வந்து கவர் பண்ணல. ஆமா இல்லையா? ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னா, என்ன ஏன் எதனால அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது விட்டுருவோம். அது வந்து வாழ்க்கையில வந்து பயங்கரமான பிரச்சனைகள். உனக்கு வாழ்க்கையில பிரச்சனை அப்ப இருக்க பவியூ 4-5 போ. வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள். இப்ப நான் இன்னொன்னு சொல்லுவேன், ஆனா சொன்னா அதே அப்பதான் என்னை அடிச்சு போடுவாங்க. அதான் சொல்லவா? அப்பதான் சொல்லக்கூடாது. சின்ன பையன் எத்தனாவது காதல்? ஃபர்ஸ்ட் காதலா? தோத்துருச்சாக்கும், ஃபெயிலா போயிட்டாக்கும். போயிட்டா. அதனாலே வந்து விளாக் எடுக்க முடியல. நம்பிட்டோம் உண்மையிலேயே. அதனாலதான் எடுக்க முடியல. நான் உங்கள்கிட்ட இவ்வளவு நாளா சொல்லல, விளாக்ல சொல்லணுமே. ஏன்னா அப்பதான் நீ அடிக்க மாட்டீங்களே. இப்ப என்னன்னா உண்மையாவே இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கும், ஆனா இவன் அப்படி சும்மா சொல்ற மாதிரி சொல்லு சொல்லு இந்த மாதிரி பண்ணிருக்கோம். எனக்கு பெருமையா இருக்கு, என்னைய ஒரு லவ் ஃபெயிலியரா ஏத்துக்கிட்டீங்களா? நல்லாதான் இருக்கு. இன்னும் பெருமை. ஆமா, லவ் ஃபெயிலியர் பாய்ஸ் கெத்து தெரியும்ல. 4 பேரை கூட்டு வர படிக்க வைக்கிறா. படிப்போங்க, படிப்புல எங்கேயா தவற விட்டுருக்கேனா? ஏன் இவ்வளவு அமைதியா நீங்க தான் படிப்பு முக்கியம். நீங்க படிப்புன்றதுனால காதல் பக்கத்தால போக முடியல. அதேதான் நேரே கிடைச்சாது. இதுல இன்னொன்னு சொல்லணும்னு இருந்தேன். ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் ரிஃபர்பிஷ் பண்ணிட்டாங்க. இதான் புது பஸ் ஸ்டாண்ட். சரிங்களா? இங்க பாருங்க, தெளிவா தெரியுது. ஓகே, ஏன்னா வெயில் அந்த பக்கம் அடிக்குது. புதுசா வந்து ஒரு போர்டு வச்சுட்டாங்க, நம்ம ராஜபாளையம் அப்படின்னு. இப்ப இன்னொரு விஷயம், அதாவது புதுசா ஒரு ரோடே பயங்கரமா போட்டாங்க ராஜபாளையத்துல. இது ரொம்ப முக்கியமான ஒரு டர்னிங். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி நம்ம நேரம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், தென்காசி ரோடுக்கே ஆல்மோஸ்ட் போயிடலாம். இது வந்து ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து ஒரு சுத்து பாதையிலே இருந்தது. இதுக்காக நன்கொடையா மட்டும் வேல்ப்ரோ ஸ்டாண்ட்ல இருந்து 300 ரூபாய் இல்ல, நாடு 300 ஒண்ணு கோடி சொல்ல முடியாது. ஐடி ரைட் வந்து எலெக்ஷன் நேரமா வேற இருக்கு. 300 ரூபா நினைச்சோம். ஆனா அவங்களே வரி கொஞ்சம் இடிச்சு டாக்ஸ் இதுக்கு தானே செலவு பண்ணுவாங்க, நம்ம கட்டுற டாக்ஸ். அப்புறம் என்ன, அப்ப இதுல எனக்கு பங்கு இருக்குல்ல, அப்ப நான் அதுல வீடு கட்டலாம்ல. பக்கத்துல எழுதி கொடுப்பாங்க. அப்ப ரோட்ல பாய் வச்சு படுக்கலாம், யாரும் கேட்க முடியாது. படுக்கலாம். ஆனா வந்து எஸ்ஐ சார் வந்து முதுகு தடவாரு, அப்படி அட்டி சப் சப்புன்னு வரும். ஐயோ, பொதுமக்கள் அடிக்க கூடாதே, தப்பாச்சு. பொதுமக்கள் அடிக்க கூடாது, தப்பாச்சு. ஆர்டிகல் நம்பர் மட்டும் சொல்லு. அடிக்க கூடாதுக்கா. சம்திங் ரிலேட்டட் டு அரெஸ்ட் சம்பந்தமா ஒரே ஒரு ஆர்டிகல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிகல் நம்பர் சொல்லுனா அந்த ஆர்டிகலுக்கு தான் ChatGPT பார்த்தா 21 ரைட் டு லைஃப். ஓகே, அது ஒண்ணு வரும். அப்புறம்
வேற ஏதோ ஒண்ணு வரும். நான் அந்த அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு தான் தெரியும் என்ன வரும்னு. அந்த ஆர்டிகிள் எனக்கு பேர் ஞாபகம் இருக்கான்னு அதோட நம்பர் மறந்துச்சு. 22 22. அது வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம பழையபடிக்கு ஒரு ஃப்ளோல இறங்கணும்னாப்பா வேல் ப்ரோஸ்ல வந்தோம்னா சும்மா ஃபன் மட்டும் இருக்க கூடாது. ஒரு 4 இது கத்துக்கணும். அது நானா கத்துக்கிட்டாலும் சரி, என்னால பாக்குற 3 பேர் கத்துக்கிட்டாலும் சரி அப்படி தெரியும். பரவாயில்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. ஏதோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா நேரத்தை வீணடிச்ச மாதிரி இருக்கும். இப்ப இந்த ஆர்டிகிள நாங்க நாங்க வாழ்க்கையில கொண்டு போவோம். சொல்றேன் பாருங்க. அதாவது எங்க உங்களுக்கு போலீஸ் எந்த ஒரு பிரச்சனை பண்ணி பிடிச்சாலும் சரி, நீங்க இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு பேசுனீங்கனாலே லைட்டா ஒரு டர் வரும். இந்த ஆர்டிகிளோட பேர் என்னன்னா ரைட் அகைன்ஸ்ட் ஆர்பிட்ரரி டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? போலீஸ் வந்து அவங்களோட வரம்பு மீறிய பவரை வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ வந்து இதுல அடிக்க கூடாது, துன்புறுத்தக்கூடாது, ப்ராப்பரா தான் அரெஸ்ட் பண்ணணும். அவங்க யூனிஃபார்ம் போட்டிருக்கணும், தொப்பி போட்டுக்கணும், பேட்ஜ் வச்சிருக்கணும், பேட்ஜ்ல நேம் தெளிவா இருக்கணும். பெண்ணா இருந்தா பெண் போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணணும். 6 மணிக்கு மேல, சாயங்காலம் 6 மணிக்கு மேல பண்ணக்கூடாது. காலையிலயும் விடியறதுக்கு முன்னாடி, அதாவது 6 to 6 கிட்ட கணக்கு வரும். இதெல்லாமே போலீஸோட டியூட்டி. இதுல எங்க ஃபெயில் ஆனாலுமே ஆர்பிட்ரரி அரெஸ்ட் அப்படின்னு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல இப்ப இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியமானது. நான் விளையாட்டுக்கு சொன்னேன், என்னையெல்லாம் நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு லீகல் அட்வைஸ்க்கு வேண்டாதான் நீங்க என்னை கூப்பிடலாமே தவிர்த்து, நம்ம ஊர்ல இந்தியாலயே எங்கேயாவது ஒரு அட்வொகேட் டிவில விளம்பரம் கொடுத்து பாத்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. ஆனா போர்டு மட்டும் வெளியே இருக்கும். அது அவங்க ஆபீஸ்க்கு வெளியே தான் போர்டு இருக்கும். வெளியே போஸ்டர் இருக்காது. காரணம் என்னன்னா, அவங்க கொடுக்க கூடாது. சட்டப்படி பார் கவுன்சில் ரூல்ஸ் படி கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க லைசன்ஸ் கிழிக்கப்படும். சரி நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட தோப்புக்கு வந்தாச்சு. இந்த தோப்போட பேர் வந்து என்னன்னா சின்ன தோப்பு. ஓகேங்களா? சின்ன தோப்பு அப்படின்னு. பெரிய தோப்பு எங்க இருக்கப்ப? பெரிய தோப்பு வந்து அப்படியே இதுக்கு பின்னாடி இன்னும் வடக்காம அப்படியே வடக்காம போனீங்கன்னா அதுங்க இருக்குங்க. இப்ப தெக்காம அப்படியே கொல்லப்புறம் போற மாதிரி. அதேதான். இந்த தோப்புக்கு வந்து இப்ப எதுக்கு வந்திருக்கோம்னா, நாங்க வாரத்துக்கு ஒருக்கா வரணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட திட்டங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி தென்னெல்லாம் நம்ம வச்சிருக்கோம். இங்க சில பல வேலை வருவோம், ஆனா தெரியாது. வாரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா வரணும். கல்லூரி வேலை இருக்கும், வேலையாட்கள் வருவாங்க எப்பயோ ஒருக்கா. அது மொத்தமாக வேலை பார்க்குறப்போ வருவோம். ஆனால் நாங்களாம் வந்து இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் பார்ப்போம். இந்த சுத்துக்கால் எல்லாமே இப்போ நம்ம தான் வெட்டணும் தென்னைக்கு. அதே மாதிரி இப்போ இன்றைக்குமே நம்ம வேலை ஸ்கிரிப்ட் படி பார்த்தோன்னா 2 சுத்துக்கால் வெட்ட வேண்டியது இருக்குது. அதுவும் வெட்டணும். அதுக்கப்புறம் சில பல வேலைகளும் சிலதும் உங்களுக்கு காட்ட வேண்டியது இருக்குது. பயிர்கள் 2-3 நாங்கள் போட்டிருக்கோம். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஆகும். அதாவது இதுதான் வந்து உழவுக்கு பர்ஃபெக்ட். இப்படின்னா அப்படி பீஸா போனோம். அப்ப நீ கொலவடிக்கு போறோமா? இல்ல, எடுத்துட்டு வரல. இல்ல, அதாவது அதான் சொல்ல வந்தேன். இப்ப காடு பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சப்பே பாதி டிராபிக் வெளியே ஓடி இருக்கும். ஏன்னா அது என்னன்னு தெரியல. காடு பத்தி போட்டோம்னா நிறைய பேருக்கு பிடிக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம விட முடியாது. நம்மளோட ஒரு அங்கமா இது இருக்கிறதுனால நம்ம போட்டுதான். தமிழர்களின் உயிர் மூச்சு இது. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய், ஃபுல்லாவே வெள்ளரிக்காய். இந்த குழிய பூ பூத்துருக்கு. இப்ப இது பாத்தீங்கன்னா பாவக்காய். என்னன்னு தெரியல, கொஞ்சம் சுமாரா தான் வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காய். இங்கே வரையும் கொடி வீசிடுச்சு. அது சொல்லியும் இது களை. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயிர்கூலியில் போட்டிருந்தோம். இது வந்து கொஞ்சம் பாத்தியில் போட்டிருக்கோம். இது வந்து அவரைக்காய். பக்கத்தில் வாங்க, நல்லாவே தெரியும். அவரைக்காய் இந்த இருக்கு இல்லையா? அவரைக்காய் செடி அவரை, கொடி இல்லை செடி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி கார்ன். இது ஃபுல்லாகவே அப்படி. இங்கே வாங்க, இங்கே வந்து பீட்ரூட் வச்சோம். அது கொஞ்சம் சுமாராக தான் வருது. இந்த வருது பாருங்கள், நல்லாவே தெரியுதா? அந்த இருக்கு பாருங்க. கொஞ்சம் களை எடுத்து விடணும். களை எடுக்கணும். என்ன இங்க என்ன பிரச்சனைனா, முயல் கடி இருக்கு. காட்டுல நிறைய முயல் இருக்கு. சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிடும் நேரம் வந்து விட்டது. ரொம்ப பசிக்குது. காலையில இருந்து நான் சாப்பிடவே இல்லை. அப்பா உங்களை கூப்பிட வந்ததுலேருந்து நான் சீக்கிரம் இருந்துச்சிட்டேன். நான் ட்ரெயினுக்கு முன்னாடியே வந்ததுனால எனக்கு இப்போ அது அவனுக்கு தெரியாது. இவர் வந்த ட்ரெயினே நிப்பாட்டினார். சரி, இன்னைக்கு சாப்பாடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்மங்களி. ஆனா கம்மங்களியும் நம்ம சாப்பிட போறது இல்ல, கூழாக்கி தான் குடிக்க போறோம். சரிங்களா? தயிரோ இதுல மோரோ எதுவும் கிடையாது. இதுல வந்து ரொம்ப சுலபமான ஒரு சாப்பாடுங்க. சரிங்களா? கரைச்சாச்சு. சைடிஷ் இது என்னது கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இது வந்து மிளகா வத்தல். இது வந்து இது பாவக்காய். இந்த சுண்ட வத்தல். இது வந்து இது என்னது இங்கே இருக்கு. இது வந்து சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் இது வந்து பிரண்டத்தண்டு துவையல். பிரண்டத்தண்டு துவையல், சுண்டவத்தல். அதெல்லாம் இது 3 வச்சு கடிச்சு சாப்பிட வேண்டியது. அடிக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா 2 தென்னை மரம் வந்து இன்னைக்கு நமக்கு கணக்குங்க. இது பாருங்க புதர் எப்படி இருக்குன்னு. இது ஒன்று, இது வந்து இன்னொன்று. சரிங்களா? 2க்கு மேலே நம்மளால முடியாது. எப்படி புதர் இருக்குன்னு மட்டும் பாருங்க. இதை மட்டும் நீங்கள் நம்ம க்ளீன் பண்ணி சுத்துக்கால் போட போகிறோம். முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
அவ்வளோதான். இப்போ இந்த கண்ணை சுத்தம் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே அங்கே 3 இடத்துல அவ்வளோது குமிச்சிருக்கு. சுத்தம் பண்ணியாச்சு. வெட்டி இது எல்லாமே இப்போ வெட்டி குமிச்சது தான். இந்த மாதிரி போட்டாச்சு. அதே மாதிரி இந்த கண்ணுக்குமே வெட்டியாச்சு. ஆனால் என்னன்னா நம்ம பார்க்குற வேலையில் வஜ்ரு போட்ட போடல மம்பட்டியோ கலண்டுருச்சு. அதனால நம்மளால சுற்றி வெட்ட முடியல. ஆணி அடிக்கணும். ஆணி கையில் இல்லை, வீட்டுக்கு தான் போகணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம கிளம்பலாம். நண்பர்களே, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் சாகசம் பண்ணிட்டு போறாங்க வண்டியில. 4 பேர் ஒரு வண்டியில 4 பேர் ஃபோர்ஸா போறாங்க. நீங்க கவர்மெண்ட் வந்து ஃபைன் அடிக்கணும்னா நம்பர் பிளேட்டோட இருக்கு. பார்த்து வண்டி ஓட்டியா? நண்பர்களே, இப்போ வந்து நம்ம முழுசாவே வந்து காவல்துறை ஆயிட்டோம். அதாவது TN 84 J 9949 அந்த முன்னாடி போகுது இல்லையா? அவர் ஒரு கையில போன் பேசிக்கிட்டு ஒரு கையில தான் வண்டி ஓட்டிட்டு போறாரு. ஹெல்மெட் போடல. எவ்வளவு நேரமா? ரொம்ப நேரம் அந்த ஆளு. சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. கீழே பாருங்க, நிலா குட்டி இருக்காங்க. நிலா குட்டி கூட படுத்துருவோம். நிலா குட்டி ஒரு குட்டி தான் இருக்குங்களா? நிலா குட்டி, நிலாக்குள்ள குட்டி குட்டி இருக்கு. நிலாக்குள்ள குட்டி, குட்டிக்குள் குட்டிகள் இருக்கு. இன்னொடி எப்படி இங்கே தமிழ்ல இது அடுத்துக்குள்ள வந்துருச்சு. இப்போ வந்து நிலா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. காலையில் சொன்ன மாதிரியே எப்போனாலும் குட்டி போடலாங்க. அநேகமாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்னைக்கு. அதாவதுப்பா கையில் வச்சோன்னா உள்ள ஆடுறது தெரியுது. ஆமாம், நான் நேரத்தெல்லாம் பார்த்தேன். நல்லாவே தெரியுது எத்தனை குட்டி எதுன்னு. நமக்கு எதுவுமே தெரியாது. ஸ்கேன்லாம் எடுத்து சர்ப்ரைஸ். நம்ம நிலா வைரம் குட்டி யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது போக எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயுமே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம குட்டி போட்டதுக்கு அப்புறமா என்னன்னு பார்ப்போம். சரி நண்பர்களே, மொத்தத்தில் இந்த காணொலி வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஓகே, நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள்